இது மகிமை நேரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை கிறிஸ்துக்குள்ளாக அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த வேளையிலும் கூட கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின 1 நிருபம் 6 அதிகாரம் 12 வசனம். 1 தீமோத்தேயு 6:12 அதில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நல்ல போராட்டத்தை போராடு என்று சொல்லி அழகான ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின ஒரு தேவ வார்த்தை, நீ நல்ல ஒரு போராட்டத்தை போராடு, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திலே பல போராட்டங்கள் உண்டு. எத்தனையோ போராட்டங்களை செய்தித்தாள்களில் பார்க்கிறோம், நியூஸ்களில் பார்க்கிறோம், எவ்வளவோ காரியங்களை பார்க்கிறோம். ஆனால் இந்த இடத்துல ஒரு போராட்டத்தை குறித்து பவுல் தன்னுடைய உடன் ஊழியனான உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுக்கு ஒரு அழகான ஒரு ஆலோசனையாக சொல்லுகிறதை காண முடிகிறது. என் குமாரனாகிய தீமோத்தேயுவே, நீ விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், நீ அதற்காகவே அழைக்கப்பட்டாய். ஒவ்வொரு பிள்ளைகளும் கிறிஸ்துவுக்குள்ளாக நல்ல ஒரு போராட்டத்தை போராடும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே கடைசி வரைக்கும் போராட்டம் உண்டு. இந்த போராட்டம் எதற்காக? எப்படியாயும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லி இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவை பின்பற்றினால் எல்லா மனிதர்களை காட்டிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்போம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நாம் இந்த நல்ல போராட்டத்தை போராடி இந்த உலகத்தை நாம் ஜெயிக்க வேண்டும். கடைசி வரைக்கும் இந்த போராட்டம் உண்டு என்று சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். நாம் எபிரேயர் புத்தகத்தில் காண முடிகிறது, விசுவாசத்தினாலே நிறைய காரியங்களை ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், சாக கொடுத்தவர்கள் உயிரோடு எழுந்திருக்கப்பட்டார்கள், சிங்கத்தின் வாய்களை அடைத்தார்கள், எவ்வளவோ அற்புதங்கள் எல்லாம் பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். விசுவாசத்தினாலே அக்கினியின் உக்கிரத்தை அடித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் வேறு சிலரோ மகிமையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் தங்களை வாதிக்கப்பட ஒப்பு கொடுத்தார்களாம், போராட்டத்துக்கு அர்ப்பணித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் எதை இழந்து போனாலும் பரவாயில்லை, தேவனுடைய ராஜ்யத்தை நாம் இழந்து போகவே கூடாது. நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதே நாம் நாடி தேடுவோம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் நித்தியத்தை காலமாய் தேவனுடைய ராஜ்யத்தில் செலவழிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால ஒரு அழகாக சொல்கிறார், நல்ல ஒரு போராட்டத்தை நீ போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், உன் அழைப்பே அதுதான் என்று சொல்லி அந்த இடத்துல சொல்லுகிறது நாம் காண முடிகிறது. நீ நித்திய ஜீவனை பற்றிக்கொள்ளும்படிக்கு இந்த போராட்டத்தை போராடி நீ ஜெயித்து பெற்றுக்கொள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு இந்த உலகத்துக்காக, இன்மைக்காக, இந்த உலகத்தின் ஆஸ்தி ஐஸ்வர்யங்களுக்காக எவ்வளவோ போராடுகிறோம். அதில் பிரயோஜனம் ஒன்றுமில்லை. இன்று நம்முடைய ஜீவன் எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொன்னால் நம்முடைய நித்தியத்தை நாம் எங்கே செலவழிப்போம்? இன்று மரித்தால் எங்கே போவோம்? இந்த உலகத்தோடு கூட நம் இங்கே போராடுற போராட்டங்கள் எல்லாம் முடிந்து போகுமே. ஆனால் விசுவாசத்தின் ஒரு நல்ல போராட்டம் போராடி, பரிசுத்தத்துக்காக போராடி, கர்த்தருடைய நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வதற்காக போராடி நாம் ஜெயிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய நித்தியத்தை கர்த்தரோடு செலவழிப்போம். அதுதான் நமக்கு பாக்கியமான ஒரு அனுபவம் தேவ பிள்ளையே. அதனால சொல்கிறார், தீமோத்தேயுவே, இந்த உலகத்தில் எவ்வளோ போராட்டங்கள் இருக்கா. அப்போஸ்தலன் பவுல் ஊழியம் செய்யும்போது எவ்வளவோ போராட்டங்கள் இருந்தது. அவர் சொல்லுகிறார் தன் அனுபவங்களை, நான் எத்தனையோ முறை பல முறை அடிக்கப்பட்டேன், சிங்கத்தின் வாயிலும் நான் ரட்சிக்கப்பட்டேன், எத்தனை நெருக்கங்கள், எத்தனை மரண பயங்கள், எத்தனை வறுமைகள், எத்தனை பஞ்சங்கள், எத்தனை நிர்வாணங்கள், எத்தனை பட்னிகள், எவ்வளவோ போராட்டங்கள் எனக்கு வந்தது. நான் எல்லாவற்றிலும் கர்த்தரை பற்றி கொண்டு அவர் எப்படி ஜெயம் எடுத்தாரோ அதே போல தீமோத்தேயுக்கு சொல்கிறார், தீமோத்தேயுவே, உலகத்தில் போராட்டங்கள் உண்டு, கடைசி வரைக்கும் உண்டு. ஆனால் நீ விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை விட்டு விடாதே, கிறிஸ்துவுக்காக அனுபவிக்கிற நல்ல போராட்டத்தை விட்டு விடாதே. ஆண்டவருக்காக தீங்கு அனுபவி, ஆண்டவருக்காக பாடுகளை அனுபவி. காரணம், நீ நித்திய ஜீவனை பற்றி கொள்ள வேண்டும். பிடித்துக்கொள் என்று கூட சொல்லவில்லை, பற்றிக்கொள், உறுதியாக அதை பற்றிக்கொள். நீ அதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறாய். இன்று நம்முடைய நித்தியத்தை நாம் ஒருவேளை நம்முடைய ஜீவனை எடுத்துக் கொள்ளப்படுமானால் எங்கே செலவழிப்போம்? அதை நாம் என்னைக்காவது யோசித்து பார்த்தது உண்டா? ஒரு கடைசி காலத்தில், கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தேவ பிள்ளையே. ஒரு போராட்டம் நிறைந்த வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை நம்முடைய முடிவு எப்படிப்பட்ட ஒன்றாக இருக்கும்? யோசித்து பார்ப்போம். கிறிஸ்தவனுக்கு மரணம் ஒரு முடிவல்ல, அது ஒரு புது வாழ்க்கையின் ஆரம்பம், ஒரு கடைசி போராட்டம்.
வெற்றியோடு நாம் முடித்து தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு ஆழமான அனுபவம் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாட்களில் அந்த உணர்வு இல்லாதபடிக்கு ஏதோ இந்த உலகத்துக்காக நான் போராடி கடந்து போவேன் என்று சொல்லி போராடி கொண்டிருக்கீங்களா? இன்றைக்கு சற்று திரும்பி பாருங்கள். இன்று என்ற வாழ்க்கை முடியுமானால் என்னுடைய ஆவி, என்னுடைய நித்தியம் எங்கே எங்கே, நரகமா மோட்சமா? இன்றைக்கு யோசிப்போம், சிந்திப்போம். இந்த விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடுவோம். ஒருவேளை நீ கிறிஸ்துவுக்காக பரிசுத்தமாக அர்ப்பணிப்பதனால் பரியாசம் பண்ணப்படலாம், ஒதுக்கப்படலாம், ஓரங்கட்டப்படலாம். உலக மனுஷனை போல உன்னால் போராட முடியாதபடி தவிக்கலாம். வேண்டாம் தேவப்பிள்ளையே, எப்படியாயினும் இந்த போராட்டத்தை போராடி ஜெயம் எடுத்து நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வதற்கு உன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்வாய் என்று சொன்னால் நிச்சயமாக அது உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நீ உன்னுடைய மரண நாளை ஒரு சந்தோஷத்தோடு கூட சந்திக்கலாம். நீ உன்னுடைய மரண நாளை ஒரு மகிழ்ச்சி நாளாக சந்திக்கலாம். காரணம், பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம், கடைசி போராட்டம் மரண போராட்டம். அதை கிறிஸ்துக்குள் இருக்கும் என்று சொன்னால் மகிழ்ச்சியோடு நாம் கடந்து செல்ல முடியும், வெற்றியோடு கூட நான் கடந்து செல்ல முடியும். இந்த பூலகத்தில் இவ்வளவு நாட்களும் போராடினேன், என்னை நீ நேசரோடு வளப்போறேன் என்று சொல்லி நான் போக முடியும். இன்னைக்கு இந்த விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராட முடியும். உன்னை அர்ப்பணித்துக்கொள், உன்னை ஒப்புக்கொடு தேவ சமூகத்தில். அப்பா, உமக்குள்ளாய் ஒரு நல்ல போராட்டம் போராடி நான் எந்த சூழ்நிலையிலும் எதை இழந்து போனாலும் பரவாயில்லை, நித்தியத்தை இழக்க மாட்டேன் என்று சொல்லி அர்ப்பணித்து தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நித்திய ஜீவனை பற்றி கொண்டு அந்த தேவ ராட்சியத்தின் பிள்ளைகளாய் நான் வாழும்படி இந்த பூமியிலே நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த கிருபை நாட்களை பயன்படுத்தி கொண்டால் நம்முடைய முடிவு மகிமையாயிருக்கும், அது மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு நாள் முகமுகமாய் அப்பாவை பார்ப்போம். அதுதான் நமக்கு சந்தோஷமான நாட்கள். முகமுகமாய் நம் தேவனை பார்ப்போம், தரிசிப்போம். ஆண்டவர் சொல்லுவார், நல்ல ஒரு போராட்டத்தை போராடி நித்திய ஜீவனை பற்றி கொண்டு நீ ஜெயம் எடுத்தாய் என்று சொல்லி நம்முடைய கண்ணீர் யாவே அவர் துடைப்பார். நம்முடைய துக்கமெல்லாம் மாறி போகும், நம்முடைய கண்ணீரெல்லாம் களிப்பாய் மாறும். யூகா யூக காலமாய் அவரோடு கூட அரசாளுவோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நம்ம அர்ப்பணிப்போம், ஜெயத்தை பெற்றுவோம், நித்திய ஜீவனை சுதந்திரிப்போம், நல்ல போராட்டத்தை போராடி ஜெயம் எடுப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோகத்தின் மகிமையான அன்பு தகப்பனே, அப்போஸ்தலனாகிய பவுல் அருமையாக தீமோத்தேயுக்கு சொன்ன ஒரு ஆலோசனை நாங்கள் சற்று நேரம் தியானித்தோம். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடி நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அது ஒரு நல்ல போராட்டமாக இருக்கட்டும். கிறிஸ்துவுக்குள்ளாக அந்த போராட்டத்தை போராடி நித்திய ஜீவனை பற்றி கொண்டு ராஜ்யத்தை சுதந்திரிக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபை கொடுங்கப்பா. அதை யோசிக்க, சிந்திக்க, அந்த ராஜ்யத்தை குறித்து, நித்தியத்தை குறித்து ஆழமான ஒரு அறிவோடு கூட இந்த உலகத்தை ஓடி முடிக்க கிருபை கொடுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் அப்படியே பலப்படுத்தும், ஆசீர்வதியும் பொறுப்படும். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.